அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாரதி நாணயங்கள் சேகரிப்பு சங்கம். நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நாம ஒவ்வொரு வீடியோலும் வித்தியாசமான பணத்தாள்களை பற்றியும் நாணயங்களை பற்றியும் கலை பொருட்களை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பணத்தாளை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பணத்தாள், அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ மட்டும் போடக்கூடிய வீடியோ தொடர்ச்சி வந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம போடக்கூடிய வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வர அந்த தகவல் உங்களை முழுமையாக வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 20 ரூபாய் பணத்தாள். இது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம், எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம். புழக்கத்தில் உள்ள ஒரு பணத்தாள் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நோட், சிங்கிள் நோட் இல்லை, இது ஒரு 100 நோட்டு சேர்ந்த ஒரு கட்டு. இதுக்கு அடுத்து நமக்கு க்ரீன் கலரில் சின்ன நோட்டாக வந்துடுச்சு. ஆனால் இது அதுக்கு முன்னாடி வந்த நோட்டு. ஸோ இது 100 நோட்டு இருக்குது, இதில் ஒரு கட்டாகவே இருக்குது. இப்போ அந்த நோட்டை பற்றி பார்க்கணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாட்டர் மார்க் வரும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நாட்டு மதிப்பு 20 ரூபா. கீழே கவர்னரோட சிக்னேச்சர் ரகுராம்ஜி ராஜன் அவங்க கையெழுத்து போட்டது. இவங்க பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்பர், சீரியல் நம்பர் இருக்குது. இந்த பக்கமே நம்பர் வரும். இது அசோக சிங்கர் தூண். ஸோ இது முன்பக்கம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம் அந்த நோட்டை. ஆனால் இதில் என்ன படம் போட்டிருக்காங்க இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கலாம், சில கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் படம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம பார்த்து கடந்து போய்கிட்டே இருப்போம். அது அந்த தகவல் நமக்கு தெரியாது இல்லையா? அதை பற்றி நீ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 20 ரூபாய் அப்படிங்கிறத எத்தனை மொழியில் இருக்காங்க பாருங்கள். 20 ரூபாயின் தமிழ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா நோட்லேயுமே இருக்கும். அவ்வளோ டிசைன் எல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் என்ன அப்படிங்கிற பற்றி, இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 20 ரூபா நோட்டு தான். இந்த பணத்தாளை பற்றி நீ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த பணத்தாள் 20 ரூபா பணத்தாள், இது கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருமே கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்போம். புழக்கத்தில் இருந்த ஒரு நோட்டுங்கனால. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி படம் பார்த்து பார்த்தீங்களா, அது என்ன படம் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருப்பான்னு தெரியல. கண்டிப்பாக நிறைய கலெக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சேகரிப்பாளர்கள் அதை சேகரிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம பொதுவாக சொன்னது தான், நாணயங்களும் பணத்தாள்களும் சேகரிக்கும் போது அதனுடைய சிறப்புகள், அதனுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம சேகரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த பணத்தாள் எப்போ அச்சிடப்பட்டது பார்த்தீங்கன்னா 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1997 2017 வரைக்குமே இந்த பணத்தாள்கள் அச்சிடப்பட்டு புழக்கத்தில் இருந்துகிட்டு, இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தாள் தான். ஸோ இந்த மாதிரி பணத்தாள் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அதை பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதை முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்னரோட கையெழுத்துலாம் பார்த்தோம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது என்ன படங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதான் பாருங்கள், அந்த படங்கள் நம்ம சாதாரண ஒரு தென்னை மரம் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு தென்னை மரம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்தோமான் நிக்கோபார் தீவு படிச்சிருப்போம் இல்லையா, கண்டிப்பாக படிச்சிருப்போம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை படிச்சிருப்போம். அந்த அந்தோமான் நிக்கோபார் தீவில் உள்ள நார்த் பே தீவு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நார்த் பே தீவு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய காட்சி தான் இது. நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுக்கும் போனதில்லை, அந்த நார்த் பே தீவும் பார்த்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டில் படம் போடுறாங்கன்னா அதுக்கான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ சிறப்பு இருக்கும். அதுக்காக அந்த படத்தோட சிறப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள நார்த் பே தீவு தான் இங்கே போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பசுமை. இந்த பசுமையும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படத்தில் அவ்வளோ பசுமையான ஒரு காட்சி தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தென்னை மரங்கள், அந்த தென்னை மரங்களை செழிச்சு நிற்க மாதிரி இந்த பக்கம் நல்லா எல்லா பக்கமே இந்த மரங்கள் நல்லா செழிப்பாக இருக்க மாதிரி, அந்த பனை மரங்களும் தென்னை மரங்களும் வரிசையாக செழிப்பாக இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வெப்பமண்டல வளைகுடா சொல்கிறாங்க. இது ஒரு வெப்பமண்டல வளைகுடாவில் இந்த மாதிரி தென்னை மரங்கள்லாம் செழிப்பாக இருக்க பற்றி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை பின்பக்கம் அது பின்னாடி இந்த தள்ளி பாருங்கள், நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கம் கூட தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்த் பே தீவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கலங்கரை விளக்கம் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த நார்த் பே தீவில் உள்ள கலங்கரை விளக்கம், இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணிப்பூர் தேசிய பூங்கா பார்த்துக்கோங்க. ஆனால் பழைய பார்த்தீங்கன்னா காரியட் மலைத்தீவு, அந்த வழிக்கு போகக்கூடிய அந்த வழியில தான் இந்த தீவு, அந்த
இந்த மாதிரியான ஒரு பசுமையான இடம் இருக்குது. ஸோ நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு நம்ம ஸ்கூல் டைமில் கண்டிப்பாக படிச்சிருப்போம். அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள நார்த் பே தீவில் தான் இந்த மாதிரியான காட்சி, ஒரு பசுமையான ஒரு காட்சி தான் இந்த நமக்கு நல்ல இந்த 20 நோட்டில் சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி தீவுகளில் இந்த மாதிரி இயற்கையான வரக்கூட மரங்கள், தென்னை மரங்கள், பனை மரங்கள் இதெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது. செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் அது. ஸோ இந்த மாதிரி வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். நோட்டில் சும்மா படம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் என்ன படங்கள், அது எதுக்காக போட்டாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கான சிறப்பு அதுதான். அது மட்டும் இல்லை தீவுகளிலே 2வது உயரமான சிகரமான ஹாரியாட் தீவு, அதுக்கு போகிற வழியில தான் இந்த ஒரு காட்சி இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த படம், அந்த தீவு அமைந்துள்ளது. ஸோ இந்த மாதிரி வரலாறு தகவல்கள், இந்த ரூபாய் நோட்டுகள் உள்ள படங்களுடைய சிறப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நாணயங்களையும் பணத்தாள்களையும் சேகரிக்கிறது மூலமாக அதை பற்றின சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். ஸோ பணத்தாள்கள், நாணயங்கள் சேகரிக்கிறதுங்கிறது சும்மா ஒரு விளையாட்டு போக்கு இல்லை. ஒரு ஹாபியாக சேகரித்தா கூட அதில் உள்ள வரலாறும் ஒரு சிறப்புகளும் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அந்த மாதிரி நாணயங்களும் பணத்தாள்களும் பாதுகாப்போம், சேகரிப்போம். நம்ம கடைங்களுக்கு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் கேடிசி நகரில் இருக்குது. நம்ம இந்த கட்டெலாம் சேல்ஸ் தான் வச்சுருக்கோம், விற்பனைக்கு தான் வச்சுருக்கோம். தேவைப்படக்கூடிய கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.